வரன் பார்ப்பதற்கும் பலருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கும் ஒரு அருமையான நேரம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 11ஆம் இடத்துல குரு, இதுதான் பெரிய ப்ளஸ். அஷ்டமத்து சனியோ 7.5 சனியோ சனி பகவான் திருமணத்தை தடுக்க மாட்டார். இப்போ இந்த குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறாருன்னா உங்களை கடவுள் கைவிட மாட்டார். உலகெங்கும் வாழும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய தை மாத நல்வாழ்த்துக்கள். நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். 16ஆம் தேதி பிரதோஷம், 15ஆம் தேதி பொங்கல் பண்டிகை, ஜனவரி 15 தை 1 பொங்கல் பண்டிகை, 16ஆம் தேதி பிரதோஷம் அன்றுதான் மாட்டுப் பொங்கல். அதே போல் இந்த மாதத்தில் மிக முக்கியமான நாள் 18ஆம் தேதி சர்வ தை அமாவாசை, மிக முக்கியமான நாள். இந்த அமாவாசை தர்ப்பணத்தை கடைப்பிடிக்கணும். நான் இந்த நிகழ்ச்சியை சொல்லும் போதே உள்ள உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன, பணவரவிற்கான மந்திரம் என்ன அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீர்களானால் பணவரவும் நன்றாக இருக்கும், குடும்பம் மிக நன்றாக இருக்கும். இந்த தை மாதம் ரொம்ப அற்புதமாக எங்களுக்கு அமைஞ்சிச்சு சார் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. அவ்வளவு நல்லா இருக்கும். அதற்குரிய மந்திரத்தையும் நான் சொல்ல போகிறேன். ஸோ தை அமாவாசை 18ஆம் தேதி வருகிறது. அன்னைக்கு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். நிறைய அன்பர்கள் கேட்குறீங்க, சார் நாங்கள் திதியெல்லாம் கொடுக்குறோமே அப்படின்னு கேட்குறீங்க. அது பத்தாது, ஒவ்வொரு அமாவாசைக்கும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது என்பது மிக மிக அவசியம். எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்கணும். அதே மாதிரி 25ஆம் தேதி ரத சப்தமி, மறுநாளைக்கு பீஷ்மாஷ்டமி வந்துடும். பீஷ்மர் முக்தி அடைந்த நாள். இதெல்லாம் ரொம்ப விசேஷமான விஷயங்கள் இந்த மாதம் வருது. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி தைப்பூசம். இந்த தை மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விசேஷம், முருகனுக்கு விசேஷமான நாள். இந்த தைப்பூசங்கிறது முருகனுக்கு ரொம்ப விசேஷமான நாள். பௌர்ணமி விரதம் அன்னைக்கு முருகப்பெருமானை வழிபடுவது நல்ல பலன்களை தரும். அதே போல் 5ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. இந்த விநாயகரை வழிபட்டால் வாழ்க்கையில் என்ன லாபம் அப்படின்னா, இந்த சங்கடகர சதுர்த்திங்கிறது விநாயகரை வழிபட வேண்டிய நாள். விநாயகரை வழிபட்டால் என்ன லாபம் நமக்குன்னு கேட்டால், வாழ்க்கையில் என்ன தடைகள் இருந்தாலும் சரி, ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறோம், இல்லை ஒரு கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணுறோம், இப்படி என்ன வகையான தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் விலக வேண்டுமானால் விநாயக பெருமானை வழிபடணும். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுடைய ராசி பலனில், தை மாத பலன்களில் உங்களுக்கு நான் வழங்க போகிறேன். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்க போகிறதுனா, பல மாறுதல்களை கொண்டு வந்து கொடுக்க போகிறது. சிம்மராசிக்காரங்களுக்கு பெரிய ஒரு மனசுக்குள்ளே இருந்த தடை, எங்கே கல்யாணம் ஆகுமோ ஆகாதாங்க. 90s கிட்ஸ் என்னை பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் கேட்குற கேள்வி, சிம்மராசிக்காரர்கள் கல்யாணம் ஆகுமா ஆகாதா? நீங்கள் 2026 ப்ரெடிக்ஷன்ஸை கொடுத்துருக்குறீங்க. ரெட்ரோ ஆன்மீகத்தில் நான் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரேன். ஆனால் எனக்கு கல்யாணம் ஆகுங்கிறதுக்கு கன்ஃபார்ம் நியூஸ் வேணும். அதை தான் நீங்கள் கேட்குறீங்க. 90s கிட்ஸுக்கு நிறைய தடைகள், சுக்கிரனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகள் நிறைய இருக்குது. அது திருமண தடையை கொடுக்குது. ஆனால் இப்போ தை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், அந்த புதன் பகவான், செவ்வாய் பகவான், இவர்களுடைய இணைவு அமைந்திருக்கிறது. திருமணத்திற்கு நல்ல வரன் பார்க்கலாம். வரன் பார்ப்பதற்கும் பலருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கும் ஒரு அருமையான நேரம். அதாவது அஷ்டமத்தில் சனி இருந்தால் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே சார் அப்படின்னு பலர் கேட்குறாங்க. அஷ்டமத்து சனியோ 7.5 சனியோ சனி பகவான் திருமணத்தை தடுக்க மாட்டார். நம்மள்ட்ட என்ன ஒரு பழக்கம் கேட்டிங்கன்னா, ஒரு கிரகத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு எது ஒரு தடை வந்தாலும் அந்த கிரகத்தை சொல்லிடுவோம், சனி தாங்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். சனி பகவான் எல்லா தடைகளெல்லாம் உண்டு பண்ணுறது இல்லை. ஆனால் அந்த ஊருக்கு இளைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு சொன்னாங்க பாருங்க. அப்படி நம்ம வாழ்க்கையில் இயல்பாக ஒரு தடை நடந்தாலும் உடனே சனி மீது வழிபடுவது என்பது நமக்கு ஒரு வழக்கமாக இருக்குது. அவ்வளவுதான். அஷ்டமத்து சனி காலத்தில் நம்ம வேலையில் கவனமாக இருக்கணுங்கிறது உண்மை. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நம்ம ஹையர் அஃபீஷியல் பகைச்சிக்கக்கூடாது, ஏதாவது குறை சொல்லக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸோடு பேசும்போது ஹையர் அஃபீஷியல் ஒரு குறை சொல்லி பேசுவோம், ஒரு ஜாலியாக கூட பேசுவோம். ஆனால் என்ன ஆகும்னா, அந்த நியூஸ் அவருக்கு போயிடும், நமக்கு ப்ராப்ளம் வரும். அதனாலேயே பேசும்போது கவனமாக இருங்க, சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். ஃபேமிலி லைஃப்பில் கூட ஒய்ஃபை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுகிறது இதெல்லாம் வேண்டாங்க அப்படிங்கிறது அஷ்டமத்து சனி பீரியடில் கவனமாக இருங்கன்னு சொல்கிறோம். அந்த கவனம் அப்படிங்கிறது வேறு. திருமணம் கூடி வருமா, அதுக்கு அஷ்டமத்து சனி தடையாக இருக்குமானா, அஷ்டமத்து சனி தடையாக இருக்காது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 11ஆம் இடத்துல குரு, இதுதான் பெரிய ப்ளஸ்ஸுங்க. உங்களுக்கு அட்டமத்திலேயே சனி இருந்தாலும் உங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடியது குரு. அந்த குருவுடைய அனுக்கிரகம் என்னைக்கு 11ஆம் இடத்துல இருக்கோ, நல்ல குரு பலம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ தை மாதம் நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிரும். அந்த யோகம் இருக்குது.
அந்த குருவுடைய பார்வை எப்படி இருக்குன்னா உங்களுடைய வீரிய ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. சில பேர் கல்யாணம் ஆகிருக்கும், ஆனால் வந்து ஒரு நல்ல தாம்பத்திய வாழ்க்கை இருக்காது, ஒரு தடைகள் இருந்துட்டு இருக்கும். மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. ஒரு நிம்மதியான கணவன் மனைவி உறவு அமையுமா, தாம்பத்தியம் அமையுமாங்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய தாம்பத்திய குறைபாடுகள் நீங்கக்கூடிய அந்த யோகம் வருது பாருங்க, அது ஒரு நல்லா இருக்குது. உங்களுடைய பயணங்கள் ரொம்ப சிறப்பாக அமையும். வெளியூருக்கு போகிறது, சுபகாரியங்களில் பங்கெடுப்பது, அதெல்லாம் வந்து இந்த தை மாதம் சிறப்பாக இருக்குது. உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் உறவினர்கள் வருவது, உறவினர்களோடு மகிழ்ச்சியாக இருப்பது, மனதிற்கு பிடித்தவர்களை சந்திப்பது, இதெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு யோகமாக இருக்குது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்க்குறார். இந்த பூர்வ புண்ணியம்ங்கிறது நம்ம சேர்த்து வச்ச புண்ணியத்தை நம்ம பயன்படுத்தணும்ல. சில பேர் சொத்து சேர்த்து வச்சுருப்பான், வாழ்க்கையில் அதை அனுபவிக்கவே மாட்டாங்க. நீங்கள் எப்போ உங்களை சந்தித்தாலும் சார் சரியாக வேலை இல்லை சார், எங்களோட பணம் இல்லை சார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. பின்னால் நிறைய சொத்து இருக்கும். அந்த சொத்தினாலேயே இவங்க வந்து அந்த சொத்தை விற்றாலே இவங்க வாழ்க்கையில் பல தலைமுறைக்கு வாழலாம், அவ்வளோ சொத்து இருக்கும். ஆனால் அவர்கள் அதை விற்க மாட்டாங்க, வச்சுக்கிட்டே இருப்பாங்க. கையில் பணம் இல்லைன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. பூர்வ புண்ணியத்தில் உங்களுக்கு அப்படி செலவழிப்பதற்கு பணம் இருக்கிறதா, உங்களுக்கு ஒரு சொத்து இருக்கா, உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அந்த செல்வம் அந்த சொத்து உங்களை காப்பாற்றுமா, அதெல்லாம் அந்த பூர்வ புண்ணியம் பேசுது. இப்போ இந்த குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறாருன்னா உங்களை கடவுள் கைவிட மாட்டார், உங்களை சரியான நேரத்தில் காப்பாற்றுவார். ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய கைக்கு உங்களுக்கு வரும். அதே போல் குடும்பத்தில் வந்து உங்களை குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்க, சந்தான பிராப்திக்கு காத்திருக்கீங்க வச்சுக்கோங்களேன், அது இந்த தை மாதம் அதற்குரிய நல்ல செய்தி வரும். ஆனால் நான் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி 6ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், இந்த கிரக அமைப்பு வந்து உங்களுக்கு புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு பலருக்கு அரசு வேலை கிடைக்கும். ஆனால் எதில் கவனமாக இருக்க வேண்டியிருக்கு, இந்த புதன் பகவான் 6ல் உட்கார்ந்தா இருப்பாருங்க, அப்போ சில நண்பர்கள் இப்போ முதுகில் குத்துவாங்க. யாரை ரொம்ப நமக்கு ரொம்ப க்ளோஸாக நினச்சோமோ, க்ளோஸ் டு அவர் ஹார்ட், நம்ம விட்டுட்டு நம்மளுடைய வியாபார போட்டியாளர்களோடு போய் சேருவாங்க. அதெல்லாம் நடக்கும் சிம்மராசிக்கு. அப்போ சிம்மராசிக்காரர்கள் பெரிய உயர்வு அடையணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இவர்கள் வந்து புவனேஸ்வரி அம்மன் வழிபாடு செய்துக்கிட்டே வரணும். புதுக்கோட்டை புவனேஸ்வரியை வழிபாடு செய்துக்கிட்டே வரும்போது சிம்மராசிக்காரங்களுக்கு அது என்ன வகையான தடை இருந்தாலும் சரி அந்த தடைகள் விலகுது. இப்போ கல்வியை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கெல்லாம் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு பெரிய வளர்ச்சி வருவதை பார்ப்பீங்க. வேலைக்கு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதெல்லாம் ரொம்ப ஒரு யோகமான அமைப்பாக இந்த தை மாதம் அமைகிறது. இந்த தை மாதம் பல நல்ல மாற்றங்களை உங்கள் வீட்டு வாசலுக்கே கொண்டு வந்து தருகிறது அப்படிங்கிறதான் உண்மை. இப்போ இது வரைக்கும் நம்முடைய ராசி பலன்களை பார்த்தோம். இந்த தை மாதம் நம்மளுடைய ராசிக்கு என்ன பலன்கள், என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதுலேயும் மிக முக்கியமாக காணும் பொங்கல் வருது பாருங்க. அதாவது உங்களுக்கு வந்து 15ஆம் தேதி பொங்கல்னு சொன்னோம், 16ஆம் தேதி மாட்டுப் பொங்கல், 17ஆம் தேதி காணும் பொங்கல். இந்த காணும் பொங்கல் தான் பழைய காலத்தில் எப்படின்னா வச்சுருந்தாங்கன்னா, திருமணத்திற்கான ஒரு வீட்டில் பையன் இருப்பாங்க, ஒரு வீட்டில் பொண்ணு இருப்பாங்க, எங்கே சந்திப்பது, அதை சந்திப்பதற்கு உரிய நாளாகவும் இந்த காணும் பொங்கல் இருந்தது. எங்கள் வீட்டில் பையன் இருக்கா, உங்கள் வீட்டில் பொண்ணு இருக்கான்னு சொல்லி குடும்பங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்துல சந்திக்கும். அதன் பிறகு தான் இந்த பெண் பார்க்கும் மடலங்களெல்லாம் நடந்த இன்றைக்கி மேட்ரிமோனியல் சைட்ஸ் வந்துருச்சு. அன்றைக்கி வந்து இருந்த ஒரு வசதி காணும் பொங்கல் தான். அதை வைத்துக்கொண்டு தான் பிறகு அடுத்து திருமணம் ஃபிக்ஸ் ஆகும். அடுத்து 2-3 மாதங்களில் திருமணம்லாம் நடந்து வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அதற்குரிய காலகட்டம் இது. இந்த மாதம் நடக்கப் போகிற சில விசேஷங்களை நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன், பஞ்சாங்க குறிப்புகள் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது கேட்டிங்கன்னா சேலத்தில் வந்து சூறாவளி காற்றோடு இந்த மாதத்தில் மழை இருக்கும் என்று பஞ்சாங்கம் குறிப்பிடுகிறது. சென்னைக்கு வடகிழக்கில் குறைந்தழுத்த தாழ்வு மண்டலம், இந்த காற்று குறைந்தழுத்த தாழ்வு மண்டலம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்று உருவாகும்னு இருக்குது. கடலூரிலே குட்டி புயல் வரும் என்றும் பஞ்சாங்கம் குறிப்பிடுகிறது. அதே போல் கம்பளி பூச்சிகளுடைய தொல்லை இருக்கும் இந்த மாதம், இந்த தை மாதத்தில் அப்படின்னு பஞ்சாங்கங்கள் குறிப்பிடுகின்றன. தென் மாவட்டத்திலே கடும் புயல் இருக்கும் என்றும் பஞ்சாங்கங்கள் குறிப்பிடுகின்றன. இங்கே நான் சொன்ன பலன்கள் எல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்துடைய கிரகநிலைகளின் அடிப்படையில் வைத்து தான் பலன் சொன்னேன். எப்படின்னா, மிதுனத்திலே குரு பகவான், சிம்மத்திலே கேது பகவான், அதே போல் மகரத்திலே சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன், கும்பத்திலே ராகு, மீனத்திலே சனி பகவான், இது போக டெய்லி சந்திரனுடைய சஞ்சாரம், இவற்றின் அடிப்படையில் வைத்து தான் இந்த மாத பலன்களை உங்களுக்கு நான் வழங்கியிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நான் நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேராக வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு.
உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.